எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசுக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசுக்கு நீதி. Hallelujah, praise the Lord. ஏற்காட் மலையில் யாக்கோபின் கூடாரம் என்ற இடத்திலிருந்து நான் பேசுகிறேன். இது ஜெபத்துக்காக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இடம். இங்கே தான் வந்து நான் தங்குவேன். மாதம் அநேக முறை இங்கே வந்து தங்கி ஜெபத்துக்காகவே நாம் இந்த இடத்தை வைத்திருக்கிறோம். ஜெபிச்சுட்டு இங்கே ப்ரேயர் வாக்குக்கு போவேன். இந்த ஏற்காடு சுற்றி வருவேன். அப்போது ஒவ்வொரு நேரமும் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிப்போம். அது மாத்திரம் நம்முடைய வேண்டுதலுக்காகவும் ஜெபிப்போம். ஸோ கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையானதை செய்கிறார். ஸோ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ கர்த்தர் அப்படி தான் சொன்னார், கால் மிதிக்கிற தேசமாக உனக்கு கொடுப்பேன். ஸோ அப்போது எனக்கு இல்லை, கர்த்தருக்கு வேண்டும். ஸோ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும்படி நாம் இந்த இடங்களை மிதிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ளே இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். அவர் நம்மை நடத்துவார். ஸோ இந்த ஏற்காடு மலையில் நான் வந்திருக்கேன். அநேக காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்பேன். அது இல்லாமல் மாவட்டத்துக்காகவும் அநேகருடைய விடுதலைக்காக ஜெபிப்பேன். நமக்குள்ள ஒன்றுமில்லை, கர்த்தருடைய ஆவியில நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்பார். நிறைய பேர் பாருங்கள், ரொம்ப துக்கத்தோட வேதனையோடு இருக்காங்க. சொல்ல முடியாத கவலைகள் அவர்களை சூழ்ந்து இருக்கிறது. அவங்க வெளியில் கூட சொல்ல முடியாது. மனசில் பாரங்கள், கஷ்டங்கள். அவங்க வந்து புலம்புவாங்க. புலம்பும்போது கர்த்தர் கேட்பார். ஸோ அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கும்போது அவர்களுக்கு அது நன்மையாக மாறும். ஆமென். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருப்பதாக. ஆமென். God bless you.